அந்த நபர் காலையிலே வந்து அவரோட பழக்கடையை திறந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி உள்ள வந்து இந்தாங்க உங்களோட 10 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு, நான் எப்பவுமே உனக்கு பணம் கொடுத்தேன், நேற்று ஈவினிங் வந்து உங்ககிட்ட நான் 200 ரூபா கொடுத்துட்டு 170 ரூபாய்க்கு பணம் வாங்கினேன், நீங்க 30 ரூபா கொடுக்கறது பதிலாக 40 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் 10 ரூபா அதிகமா இருந்துச்சுன்னு, அது தெரியாம நடந்த தப்பு தான், இருந்தாலும் அது உங்க பணம் அப்படிங்கிறதுக்காக நேற்று நைட்டே கொடுக்கலாங்கிறதுக்காக வந்து நீங்க கடையை பூட்டிட்டு போயிட்டீங்க, அதனாலதான் இன்னைக்கு காலையில உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அவர் அதை வாங்கி 2 கண்ணையும் ஒத்திட்டு கல்லாப்பட்டிக்குள்ள போடும் போதே கேட்டிருக்காரு, உங்க வீடு எங்கம்மா இருக்குன்னு. அவங்க பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை சொல்லியிருக்காங்க. அது 4 கிலோமீட்டர், அங்கிருந்து பஸ் கூட கிடையாது, நடந்தே வந்தியாமான்னு ஆமான் இருக்காங்க. நேற்று நைட்டு ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு, இன்னைக்கு காலைல ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்கு, ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுக்காவையா? நேற்று சாயங்காலம் என்கிட்ட ஒரு 5 ரூபாய்க்காக அவ்வளவு நேரம் பேரம் பேசினியாமா, இப்ப 10 ரூபாய்க்காக 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன்னு இவர் கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, பேரம் பேசுறது அப்படிங்கிறது என்னோட உரிமை, ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பணத்தை குறைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது பாவம், அது என்ன நிம்மதியா இருக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி போகும்போது சொல்லியிருக்காங்க, என் கணவர் இப்ப உயிரோட இல்ல, அவர் எப்போதுமே ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பைசா இருந்தாலும் அதை நீ தொடாத, எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு, அவர் கணக்கு கேட்பாரு, அந்த கணக்கு நமக்கு சரியா சொல்லல அப்படின்னா அது எல்லாமே நம்மளோட பிள்ளைங்களா தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. அந்த பதில் இவரை ஒரு மாதிரி ரொம்ப உளிக்கிருச்சு. திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல, அவரோட கல்லாப்பட்டியிலேருந்து ஒரு 300 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அவரோட பைக் எடுத்துட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு நபரை போய் பார்த்துட்டு, நேற்று என் கடையில் வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு பழம் வாங்கினீங்கல்ல, ஒரு 300 ரூபா உங்ககிட்ட நான் அதிகமாக வாங்கிட்டேன், இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சிரிச்சுட்டே கேட்டிருக்காரு, அப்படியே நீங்க அதிகமாக வாங்கியிருந்தாலும் பொறுமையா கொடுக்க வேண்டியதானே, அது எதுக்கு இந்த காலையில எடுத்துட்டு வேகமா ஓடி வந்திருக்கீங்க? இல்ல, யாருக்கு எப்ப எது வேணாலும் நடக்கலாம், எல்லாத்தையும் மேல கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு, இந்த 300 ரூபாய்க்கு அவர் என்கிட்ட கணக்கு கேட்டாரு அப்படின்னா அந்த கணக்கு என்கிட்ட இல்ல அப்படின்னா அது என்னோட பிள்ளைய தானே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போகும்போது இவர் சொன்ன இந்த வார்த்தை இவர் ரொம்பவே பாதிச்சிருச்சு. இவருக்கு 2 நாளா சரியா தூக்கமே வரல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவரோட நண்பர்கிட்ட இவர் ஒரு 4.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு, அவர் கொடுத்த 2 நாள்ல அவர் இறந்துட்டாரு, அவர் கொடுத்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது, அந்த 4.5 லட்சம் ரூபாய் இப்ப இவர்கிட்ட தான் இருக்கு. கொடுத்தவரோட மனைவி வீட்டு வேலை செஞ்சா அவங்களோட பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்காங்க, இவருக்கு நிம்மதியே இல்ல. அடுத்த நாள் காலையில பேங்க்குக்கு போயிருக்காரு, வட்டியோட சேர்த்து 8 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த கணவனை இழந்த பொண்ணை போயிட்டு பார்த்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு, என்ன மன்னிச்சிருமா, இதை நான் கொடுக்காம இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த பெண்மணி அந்த 8 லட்சம் ரூபாய் வாங்கி கண்ணீர் மல்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இவர் நிம்மதியா போயிருக்காரு. அந்த கணவனை இழந்த பெண் வேற யாரும் கிடையாது, அந்த 4 கிலோமீட்டர் நடந்து வந்து பழக்கடைக்காரர்கிட்ட அந்த 10 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அந்த நேர்மைக்கு கிடைத்த பரிசு தான் இப்ப சுத்தி வளைச்சு இவங்களுக்கு வர வேண்டிய பணமாக வந்து சேர்ந்திருக்கு. நேர்மைக்குன்னு எப்போதுமே ஒரு சக்தி உண்டு. கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், அடுத்தவங்களை ஏமாத்துறவன் எல்லாமே நல்லா தான் இருக்கான், இப்ப நேர்மையா இருந்து நம்ம என்னத்தை சாதிச்சோம் அப்படின்னு நேர்மையா இருக்கிற பல நபர்கள் அதங்கப்படுறது உண்மைதான். தப்பு செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சும், ஏமாத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சும், அது எதுவுமே செய்யாம நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நாமே போட்டுக்கிட்ட ஒரு விதி. அப்படி நேர்மையா இருக்கிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. நமக்கு தேவையான விஷயங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உரிய நேரத்தில் கண்டிப்பா நமக்கு வந்து சேரும்.